அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாளில் நம்ம எல்லோருமே கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சொந்த வீட்டை இது உருவாக்கி தரும். எனவே யாருமே இந்த பதிவை மிஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவு. இன்னும் நம்மள பலரோட கனவு என்ன அப்படின்னா, ஒரு சொந்த வீடு கட்டணும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தான் தெரியும் சொந்த வீட்டினுடைய அருமை. இன்னும் சிலருக்கு சொந்த வீடு இருக்கும், எனக்கு இந்த வீடு பிடிக்கல, வேற எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலருக்கு வசதி வாய்ப்புகளோட வீடு இருக்கும், ஆனால் அதில் நிம்மதி இருக்காது. இது போன்ற வீட்டில் நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னாலும் சரி, அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது வாடகைக்கு வீடு பார்க்குறோம், வீடு மாற்ற போகிறோம், எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பரக்கத்தான வீடு அமையணும் அப்படின்னாலும் சரி, இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அசருக்கு பிறகு துஆ கபூலாகக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சின்ன செலவாத்தை மட்டும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஓதி முடியுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும். அதோடு உங்களுடைய வீட்டில் நிம்மதியும் பரக்கத்தும் நிலவும். அல்லது வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பரக்கத்தான வீடு அமையும். அதன் காரணமாக உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரம் கிடைச்சிரும் பாருங்க. ஏன்னா எதுவுமே நடக்காத ஒரு காரியம் இல்லை. அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காததையும் நடத்தி தருவான். எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை முடிங்க. இந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹால நம்ம அனைவருக்குமே ஒரு சொந்த வீட்டை உருவாக்கி தரட்டும். இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லோருமே ஜுமாவுடைய தினத்தில் செலவாத்து ஓதக்கூடியவங்களாக தான் நம்ம இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு குட்டி செலவாத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த செலவாத்தை மட்டும் நீங்கள் அசர்லேருந்து மக்ரிபுக்குள்ளே 1000 முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய வீட்டுக்காக மட்டும், இந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இந்த அமலை செய்யுங்க. அது என்ன செலவாத் அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலிஹி வசல்லிம். நம்ம எப்போவுமே ஓதக்கூடிய உம்மி செலவாத்துலேருந்து இது பிரிக்கப்பட்ட ஒரு குட்டி செலவாத்து தான். நம்ம எப்போவுமே ஓதக்கூடிய செலவாத்து தான். அதில் சில வார்த்தைகள் இதில் இல்லை, அவ்வளோதான். இந்த குட்டி செலவாத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கு அசரில் 1000 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்க. உங்களுடைய வீடு அல்லாஹ் தாலாவின் கருணையின் காரணமாக, பரக்கத்தின் காரணமாக நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வீடாக மாறும். அல்லது உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை இது உருவாக்கி தரும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். நம்ம எல்லோருடைய கனவையும் இது பூர்த்தியாக்கி தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பலரோட கனவையும் ஆசையும் பூர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய உதவியும் நமக்கு கொண்டு தரக்கூடியதாக இருக்குது. எனவே இன்றைக்கு அசருக்கு பிறகு இதை ஓதுங்க. அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. இன்னும் என்னை போல யாரெல்லாம் சொந்த வீட்டுக்காக ஆசைப்படுறாங்களோ அவங்களுடைய துஆவையும் கபூலாக்கியா அல்லாஹ். எல்லோருக்குமே ஒரு சொந்த வீட்டை கொடு, எனக்கும் கொடு அப்படின்னு கேளுங்க. கட்டாயம் இந்த ஒரு துஆவின் காரணமாகவாவது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்த துல்ஹஜ் மாதத்திற்குள் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை உருவாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.